ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் திடீர்னு என்னடா சீரியல் படுத்துருச்சேன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டாங்களோ என்னமோ, ரவியை வச்சு இப்படி ஒரு ஃபன் எதிர்பார்க்கலையே நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம ஸ்ருதியும் ரவியும் சேர்ந்து பண்ணுற அலப்பறை இருக்கே தாங்க முடியல. இவங்க ஷர்ட் அவங்க மாற்றி போட்டுக்கிறது, அவங்க ட்ரெஸ்ஸை இவங்க மாற்றி போட்டுக்கிறது, நைட்டியை போட்டுக்கிட்டு வெளியில் வந்து டீ போட்டு கொடுக்கணுமா. வந்து டீ போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தட்டியாக கண்ணில் படாமல் மாட்டி மாட்டி தப்பிச்சு வந்தாங்க. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உசுரை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் இவருக்கு தான் பொருந்தும் போல். இவர் வந்துட்டு ஒரு வழியாக காஃபி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, கண்ணா நீங்கள் யாருக்கிட்ட வேணால் தப்பிக்க முடியும், ஆனால் விஜயோட கண்ணில் தப்பிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. விஜய் கண்ணில் மாட்டிட்டாரு. மாட்டோன்னே யாருன்னு தெரில, திட்டன் கத்த வீட்டில் உள்ள மொத்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. அச்சோ போச்சே சோளமுத்தா மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கடைசியில் தலையில் துணியை போட்டு மறைச்சிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாரு. இருங்க போலீஸை கூப்பிடலான்னு சொல்கிறாங்க. போலீஸ்லாம் வேணாம், இது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. இவ்வளோ பெரிய ஆள் கையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி போலீஸ் எல்லாம் கூப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முத்து வந்துட்டு பின்பக்கமாக வந்து தூக்கிட்டு வந்து வெளியே நிப்பாட்டினா நம்ம ரவி என்னடா இது கூத்து அப்படின்னு சொல்லிட்டு கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜயா கண்ட வெடிக்கி திட்டுறாங்க. விஜயா ஃபஸ்ட் டைம் ஸ்ருதி மேலே கோப்படுறாங்க. கோப்பட்டது மட்டும் இல்லை, அவங்க மாமனார் என்ன சொல்கிறாங்கன்னா, எதாக இருந்தாலும் ரூம்குள்ளே வச்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வேறு லெவலில் அண்ணன் தம்பி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 பேர் கிச்சு மூட்டுறது என்ன, ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, வேறு லெவல் இருந்து மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்ச உடனே வழக்கம் போலங்க. அதாவது நம்ம மனோஜ் எதுவும் சொல்லிடக்கூடாதான். அதனால முத்து வந்து பேசுகிறாரு. கடைசியில் எனக்கு என்ன வேணுங்கிறது சமைச்சு கொடுக்கறது தான் வேலைன்ற மாதிரி லுக்கு விட்டாங்க. நீ என்னடி சொல்கிறது, நீ போய் காய்கறி வாங்கிட்டு வா, உன் புருஷனை வாங்க சொல்லுன்னு சொல்லிட்டு முத்து வேறு லெவலில் பார்த்து மனோஜ் அனுப்பிவிட்டா. காய்கறி போய் 450 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரான். இதுவே தெரில, நீ எங்கடா போய் கடை ஆரம்பிக்க போற அப்படின்ட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.